வணக்கம் சாம்பியன்ஸ், திஸ் இஸ் யா பிரமிளா மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் இருக்காரு. நம்மளோட டாப்பர் ஸ்டாக்ல உங்களுக்கு இந்த கடைசி 5 நாள்ல ரொம்பவே ஸ்பெஷலான நிறைய விஷயத்த சொல்றதுக்காக நம்மளோட முகமது இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் முகமது. ஏன்னா உங்களோட பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக யூ அக்ரி டு ஹாவ் அ டாப்பர் ஸ்டாக். ஸோ வெல்கம் முகமது. ஃபர்ஸ்ட் உங்க இன்ட்ரோடக்ஷனை நான் சொல்றதை விட நீங்களே சொன்னீங்கன்னா பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ could you please start with your introduction? My name is Mohammed Safruddin. நான் வந்து 2023 வந்து நீட் கிளியர் பண்ணேன். 558 மார்க் எடுத்து இப்போ கவர்மெண்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ்ல 3rd year MBBS பண்ணிட்டு இருக்கேன் மேம். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்ல வந்து medicine.in பேஜ் வச்சு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எந்தெந்த பிடிஎஃப்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கான தேவையான மோட்டிவேஷன் அது எல்லாத்தையுமே வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் ரீச் இருக்கு இப்போ. வண்டர்ஃபுல் கண்ணா. ஸோ முகமது, இட்ஸ் வெரி குட் தட் உங்களோட இந்த ஒரு MBBS ஜேர்னிலையும் நீங்கள் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூ ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் வீடியோஸ், PDFs அண்ட் ஆல். ஐ ஹவ் ஆல்சோ சீன் த வீடியோஸ். இட்ஸ் கோயிங் குட். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு நீங்கள் டாப்பர் ஸ்டாக்குக்கு வந்ததுனால பசங்களோட ஃபியர் பாயிண்ட்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்ம எல்லாருமே ஒரு நியூஸ் கேட்டிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய பசங்க ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுறாங்க, கோட்டால ஒரு சூசைட் இஷ்யூ வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த நீட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க, டேக்கிள் பண்ணீங்க? அதையும் தாண்டி நீங்கள் எப்படி படித்து இப்போ ஒரு MBBS கிராஜுவேட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க? ஹவு டிட் த ஜர்னி கோ ஃபார்? லிட்டரலா சொல்லணும்னா நீட் எக்ஸாம் தான் என் லைஃப்லயே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு எக்ஸாம்னா அது நீட் எக்ஸாம் தான். ஆனா நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இப்ப நான் அது கடந்து வந்ததுனால நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், கடைசி 1 வீக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீக் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நீங்க 1 வருஷம் படிச்சிருப்பீங்க, 1 மாசம் படிச்சிருப்பீங்க. அது வந்து இந்த May 3 அந்த எழுத போற எக்ஸாம்ல தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனா அது ஒரு எக்ஸாம் தான். நீங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க 1 மாசம் அதுக்காக படிச்சிருக்கீங்க, இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷம் அதுக்காக தான் படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்சதுதான் வரப்போகுது. இந்த 1 வீக்ல கொஞ்சம் காமா இருங்க. ஸ்லீப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா. ஒரு 6 ஹவர்ஸ் தூங்க முடியாது, ஒரு 4 to 5 hours ஆவது டெய்லியும் கரெக்டா தூங்கிடுங்க. அதே மாதிரி கரெக்டா சாப்பிட்டுருங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதோட ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஆனா எரர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்க. மற்றபடி பேனிக் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா இந்த நீட் 2026 உங்களுக்கானது. உங்க பேர் அதில் எழுதியிருக்குன்னா கண்டிப்பா நீங்க சீட் வாங்குவீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒரு எக்ஸாம் எழுதுற வரைக்கும் தான் உங்க வேலை. அதுக்கப்புறம் வந்து அது இறைவன்ட்ட ஒரு பாரத்தை போட்டுருங்க. ரொம்பலாம் பயப்பட வேணாம். May 3 உங்களுக்கான நாளாக அமையும். கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க, டாக்டர் ஆவீங்க. எஸ் முகமது, வெல் செட். பிகாஸ் எல்லா பசங்களுக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் வேணும். கண்டிப்பா உன்னால முடியும், நீ படி, நீ மாக் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி a student needs. இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் மினிட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பசங்க இன்னும் போர்ஷன்ஸை முடிக்கல. அப்புறம் மேம் நான் இன்னும் போர்ஷனே முடிக்கல, இதுல நான் எங்க போய் மாக் டெஸ்ட் எழுதுறது அப்படின்லாம் டவுட்ல இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேருக்கு படிச்சிருப்பாங்க, பட் எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அது நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்களா இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நானுமே என்னோட லைஃப்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும்போது இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க என்ன பண்ணணும்? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து படிக்கணுமா, இல்ல மாக் டெஸ்ட் அந்த மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு போய் எரர் அனாலிசிஸ் பண்ணணுமா? வாட் வாஸ் யோர் கால்? நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது. இப்ப நான் MBBSல படிச்சுட்டு இருக்க எக்ஸாமுமே, நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எல்லாமே படிச்சது எல்லாமே மறந்து போன மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு ஹியூமனோட இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க படிச்சது எல்லாமே உங்க மைண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு, வேற எங்கேயும் போகல. அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க கடைசி 1 வீக் வந்து நீங்க எவ்வளவு போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நிப்பாட்டிட்டு, சில போர்ஷன்ஸை கவர் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நிப்பாட்டிட்டு தயவு செய்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மார்க் டெஸ்டாவது போட்டு பாருங்க. ஏன்னா மார்க் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இந்த மார்க் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி தெரிஞ்சதுன்னா, கடைசியா நான் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினேன். மார்க் டெஸ்ட் எழுதி அதுல நான் கம்மியான மார்க் தான் வாங்கினேன். 380 400+ தான் வாங்கினேன். நான் 500+ கூட தாண்டல. ஆனா நான் பண்ண தப்பு என்னன்னா,
கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டனே தவிர ஆன்சர் அனலைசிஸ் பண்ணிப்பாங்க கடைசியில. சரி டைம்ல ரிவைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன்சர் அனலைஸ் பண்ணாமலே அப்படியே அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீட் எக்ஸாம்ல நான் போறேன், கிட்டத்தட்ட அதே 4 கொஸ்டின் நான் கடைசியா கிராண்ட் டெஸ்ட் எழுதுனதுல 4 கொஸ்டின் அப்படியே நீட் எக்ஸாம் வந்துருந்துச்சு. எனக்கு கொஸ்டின் இதுதான் தெரியுது, ஆனா ஆன்சர் என்னால அட்டன் பண்ண முடியல. ஏன்னா நான் மார்க் டெஸ்ட்ல ஆன்சர் அனலைஸ் பண்ணி பார்க்கல, எரரை கண்டுபிடிக்கல. அது என்னோட பெரிய டிராபேக்கா அமைச்சது. 4 கொஸ்டின் அப்படியே போயிடுச்சு. அதனால தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டாலும் அந்த ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த நேரத்துல போர்ஷன்ஸ் முடிக்காம இருக்கிறது அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப இது ஹெக்டிக்கா டிஃபிகல்ட்டா எடுத்துக்காதீங்க எதையுமே. இவ்வளவுதான் முடிச்சிருக்கோம், மார்க் டெஸ்ட் போட்டு கத்துக்கலாம். இந்த 1 வாரம் எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். மார்க் டெஸ்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 நாள் போட்டுருங்க, மற்ற நேரம் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. எஸ், கரெக்டா சொன்னீங்க முகமது. ஆக்சுவலா நானுமே இதைத்தான் பசங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எப்பவுமே மார்க் டெஸ்ட் முடிச்சதுமே நீங்க எரர் அனாலிசிஸ் பண்ணணும். எரரை 5ஆ செக்ரிகேட் பண்ணுங்க. கான்செப்சுவல் எரரா, இல்ல நீங்க ஃபார்முலா தெரியாம தப்பு பண்றீங்களா, இல்ல சில்லி மிஸ்டேக்கா, இல்ல அப்ராக்சிமேஷன்ல தப்பு பண்றீங்களா அப்படிங்கறத செக்ரிகேட் பண்ணி எரர் நோட்ல எழுதி வைங்க. ஈவன் இதே விஷயத்த போன டாப்பர் ஸ்டாக்ல அஸ்வத் வந்திருந்தாரு. அவருமே சொன்னாரு, அவரோட எரர் நோட்டை மேஜிக் நோட் அப்படின்னே சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரா எரர் நோட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம முகமது சொன்ன மாதிரி கடைசி நேரத்துல போடுற மார்க்ல இருந்து 1-2 கொஸ்டின், ஏன் 5-6 கொஸ்டின் கூட வரலாம். நான் நம்மளோட லைவ்லயும் அதை தான் சொல்லுவேன், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் லைவ்ல. ஸோ அதனால அந்த லைவ்ஸ், அந்த செஷன்ஸ், அந்த மார்க் டெஸ்ட் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ முகமது நீங்க ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த காலேஜுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டேக் பண்ணி வச்சிருந்தீங்களா? லைக் ஒரு சில பசங்களுக்கு இருக்கும்ல, எய்ம்ஸுக்கு போகணும், ஜிப்மருக்கு போகணும், எம்எம்சிக்கு போகணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னு. அந்த மாதிரி நீங்க ட்ரீம் பண்ண காலேஜ் எது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு டாக்டர் ஆகணும்னு நினைச்சீங்க? அதை சொல்ல போனா பெரிய கதையா போயிட்டு இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எம்எம்சில படிக்கணும், ஸ்டான்லில படிக்கணும், எய்ம்ஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. தவிர கவர்மெண்ட் உள்ள வந்துட்டாலே நீங்க ஒரு பெனிஃபிஷியல் தான், ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே ஸ்டாண்டர்ட் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். நீங்க எம்எம்சில படிச்சாதான் நீங்க டாக்டர் பெரிய டாக்டர் ஆவீங்க, ஸ்டாண்டில படிச்சாதான் பெரிய டாக்டர் ஆவீங்க, அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க எப்படி படிக்கிறீங்க, நீங்க எப்படி போய் கிளினிக்கல் கோர்ஸ் அட்டன் பண்றீங்க, அதை பொறுத்துதான் உங்க நாலேஜ் நீங்க பிராக்டிஸ் பண்றது இருக்குமே தவிர நீங்க டாப் காலேஜ்ல படிக்கிறதுனால நம்ம பெரிய ஆளாயிரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். தயவு செய்து உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. எந்த காலேஜ் கிடைச்சாலும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா தயவு செய்து எடுங்க. அதை விட்டுட்டு நான் எம்எம்சி தான் போவோம்னு சொல்லிட்டு சில பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த தப்பெல்லாம் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க, அது வேணாம். எந்த கவர்மெண்ட் காலேஜ், எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே ஒரே ஈக்குவலான ஒரு வேல்யூ தான். நீங்க எங்க படிச்சாலுமே நீங்க எப்படி எஃபர்ட் போடுறீங்க, நீங்க எப்படி படிக்கிறீங்கன்ற பொறுத்து தான் உங்களுக்கான ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். கரெக்ட் முகமது. ஏன்னா நிறைய பசங்க பண்ற தப்பு இதுதான், அடுத்த தப்புன்னு சொல்றது. அவங்க இந்த காலேஜுக்கு தான் போகணும், இங்க தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டு போவாங்க எக்ஸாமுக்கு. பட் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது நமக்கு ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, நம்ம நினைச்ச மார்க் வரலையே, நம்ம நினைச்ச கொஸ்டின்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியலன்னு. அந்த நிமிஷத்துல நிறைய பேர் பிரேக் டவுன் ஆவாங்க. பதட்டத்துல அவங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வேற ஏதாச்சும் காலேஜ்ல போய் சேர்ந்துருவாங்க. நான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டதுக்கான காரணமே அதுதான். பிகாஸ் தே ஹேவ் திஸ் டைலமா, லைக் நான் நினைச்ச காலேஜுக்கு போனா மட்டும்தான் என்னால ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. அஃப்கோர்ஸ் ரிசர்ச்சுக்கு போனோம்னா எய்ம்ஸுக்கு போகலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஃபீல்டுக்கு போறவங்க எய்ம்ஸுக்கு போகலாம். மற்றபடி நம்ம ஒரு ப்ராப்பரான டாக்டர் ஆகணும் அப்படின்னா, கன்சல்டன்ட் டாக்டர் ஆகணும் அப்படின்னா, தென் நம்மளோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான் பெஸ்ட். பி இட் வாட் எவர் ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். சூப்பரா சொன்னீங்க முகமது. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், நீங்க இந்த கடைசி 5 நாள்ல திருப்பி நான் உங்களை கொண்டு போய் விட்டேன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணுவீங்க? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கடைசி இந்த 5 நாள் சொல்றீங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு நாள் தான் பிசிக்ஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த 5 டேஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டே பிசிக்ஸ் படிப்பேன். ஃபார்முலாஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுவேன். ஃபார்முலாஸ் நல்லா, ஏன்னா ஃபார்முலாஸ் தான் நமக்கு மார்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு இது. ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலாக்கு ஒரு சம்மு
ஒரு ஃபார்முலா ரெண்டு அந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னா நாங்க அந்த ஃபார்முலாஸும் மண்டல நிற்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்மும் எப்படி போடணும்னு நமக்கு ஐடியா கிடைச்சிடும். அந்த ஒரு நாள் அது பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரிக்கும் மேக்ஸிமம் 1.5 days கொடுக்கலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரியுமே வந்து பாதி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான். 1.5 days கொடுத்து ரிவைஸ் பண்ணுவேன். மீதி 2.5 days வந்து நான் பயாலஜி தான் ரிவைஸ் பண்ணுவேன். ஏன்னா பயாலஜி தான் வந்து நான் 360க்கு 350 எடுத்தேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பயாலஜி ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்ப நார்மலா கொஸ்டின் கேட்கறது இல்ல, அசிஸ்டன்ட் பேஜ்னு சொல்லிட்டு ஹாஃப் பேஜுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படின்றப்ப நீங்க வந்து சீக்கிரமா கொஸ்டின்ஸ் படிச்சு உங்களை அனலைஸ் பண்ணி எது ஆன்சர் வரும் அப்படின்னு உங்களுக்கு போடணும் அப்படின்னா ரிவிஷன் தான் ஒரு பெஸ்ட் பயாலஜி புக். அந்த ரெண்டு என்சிஆர்டி புக்கை ரிவிஷன் பண்றதுலாம் உங்களோட மார்க் இருக்கு. தயவுசெய்து பயாலஜி நல்லா ரிவிஷன் பண்ணுங்க கடைசி 2 நாள். எஸ், வெல் செட் முகமது. பிகாஸ் நிறைய பசங்க இந்த ஒரு டைலமாலேயே இருப்பாங்க. பிசிக்ஸ் டஃப், அதனால நான் பிசிக்ஸை நல்லா படிக்க போறேன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை கோட்டை விட்டுருவாங்க. பட் உண்மையிலேயே ஸ்கோரிங்கான ரீஜன்ஸ் அப்படிங்கிறது அதுதான். ஸ்பெசிஃபிக்காக கெமிஸ்ட்ரியில் சொன்னோம்னா ஈஸி கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். பயாலஜியில் பார்த்தோம்னா என்சிஆர்டிலேருந்து தான் கொஷின் வரும், வேற எங்கேருந்தும் கொஷின் வர போறது இல்லை. ஸோ என்சிஆர்டியை அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயாலஜியில் ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும். ஸோ முகமது, நீங்கள் சொன்னீங்க லைக் பயாலஜியில் யூ ஆர் அ டாப் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களுக்கு இந்த ஒரு சில நாளில் நீங்கள் சொன்னீங்களே 1 நாள் 2 நாள் நான் பயாலஜிக்கு தான் கொடுப்பேன்னு. ஸோ அந்த பயாலஜிக்கு கொடுக்கும்போது திருப்பி நீங்கள் என்சிஆர்டி லைன் பை லைன் போவீங்களா இல்லை கொஷின் ப்ராக்டிஸ் போவீங்களா? கொஷின் ப்ராக்டிஸ் நான் வந்து எப்படி பண்ணேன்னா கொஷின் ப்ராக்டிஸ் வந்து ஃபுல்லாவே பண்ணிட்டேன். அந்த கடைசி 2 நாள் வந்து நான் பயாலஜி புக்கே தான் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். நான் கொஷின் ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு நான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால நான் கடைசி 2 நாள் வந்து புக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். புக்ல அந்த லைன்ஸ் வந்து நம்ம மண்டல எப்படி ஏற்றலாம், அந்த லைன்ஸ் மண்டல எப்படி ஏற்றலாம்னு சொல்லிட்டு அந்த புக்கோட லைன், ஏன்னா நம்ம புக்ல இருக்க லைன் நான் கேட்க போறாங்க. எப்படி கேட்டாலும் அந்த புக் கொஸ்டின் வந்து நான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால நான் 2 நாள் வந்து புக்கை பார்த்துக்கிட்டே மட்டும் தான் இருந்தேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா ஒவ்வொருத்தவங்க எப்படி படிச்சிருக்காங்கன்றத பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவுமே வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் உங்களுக்கு வந்து மார்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். எனக்கு பர்சனலா வந்து ரிவிஷன் பண்ணா புக்கை நல்லா பார்த்தா நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் எனக்கு தோணுச்சு. அதனால நான் புக்கை தான் நல்லா பார்ப்பேன். கரெக்ட். நம்ம பயாலஜிக்கு பொதுவாகவே நம்ம இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸை விட கொஸ்டின் ப்ராக்டிஸ் நம்ம ஓரளவுக்கு பண்ணணும், கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ்டாக அவங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கே போகலாம். பட் பயாலஜின்னு சொல்லும்போது மோர் ஆஃப் தியரிஸை இன்னும் நீங்கள் இன்டெப்டாக திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானுமே இந்த விஷயத்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன், நிறையா டாப்பர்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பயாலஜிக்கு ஸ்பெசிஃபிக்காக புக்கை மாஸ்டர் பண்ணோம்னாவே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், 330+ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் நம்மளோட முகமது தான். ஸோ முகமது, one last question. What one advice will you give for 2026 aspirants and 2027 aspirants? First 2026 இந்த வருஷம் எழுதுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நீங்க இந்த 5 நாளைக்கு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? 2026 aspirants அட்வைஸ் கொடுக்குற நேரத்துல இல்லையா, கடைசி 5 நாள் வந்துருச்சு. அவங்க MBBS தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்போதைக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன்னா, பயப்படாதீங்க. இந்த இயர் உங்களுக்கான இயர் தான். கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க சார். கண்டிப்பா நீங்க வந்து கவர்மெண்ட் சீட் அடிப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் வைங்க. அடுத்த விஷயம்லாம் உங்களுக்கு தானே நடக்கும். தயவு செஞ்சு இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அழுகுறது, ஏன்னா லிட்டரலா நானே வந்து கண்ணெல்லாம் கலங்கிருக்கேன். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். எனக்கு உண்மையாவே புரியும். ஏன்னா நம்ம 1 வருஷம் படிச்சிருக்கோம். இந்த 1 நாள் தான் நம்ம ரிட்டர்மெண்ட் பண்ண போகுது. இந்த 1 நாள்ல போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்லாம் நானே யோசிச்சிருக்கேன். அந்த யோசனை எல்லாம் உங்களுக்கு வேணாம். நீங்க வந்து எஃபர்ட் போட்டிருக்கீங்க, உங்களுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால படிங்க, மார்க் டெஸ்ட் போடுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமா இருக்கு. சாப்பிடுறது கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. லைட்டா சாப்பிட்டுட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. டெஃபினட்டா நீங்க படிச்சது எல்லாமே மைண்ட்ல வரும், நீங்க செலக்ட் ஆவீங்க. வண்டர்ஃபுல் முகமது. எஸ், இந்த ஒரு மோட்டிவேஷன் தான் பசங்களுக்கு வேணும். அண்ட் இன்னொரு ஆட் ஆனும் நான் சொல்ல விரும்பல. டேக்கண்ணா, எப்பவுமே ரிசல்ட் எப்படி வரும்னு யோசிக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். இன்னைக்கு நான் என்ன படிக்க போறேன், இன்னைக்கு நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், அதை மட்டும் பாருங்க. ரிசல்ட் தன்னால வரும். அண்ட் கவலைப்படாதீங்க. நம்ம முகமது சொன்ன மாதிரி எல்லாருமே
உங்க எஃபர்ட்டை போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய ரிசல்ட் ஆர் அதை விட பயங்கரமான ரிசல்ட் வரும். ஸோ கவலைப்படாம கான்செப்டை படிக்க ஆரம்பிங்க. டீட்டெயில்டா உட்காந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம 2027 ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க முகமது? 2027 ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க நீட்ல வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணணும். இப்போ வந்து 27 நீங்க எழுத போறீங்க, கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் பயாலஜி. எப்படியாவது படிச்சிருக்கீங்க. பயாலஜி வந்து இப்போ நார்மலா மார்க் எடுக்க விட மாட்டேங்க. பயாலஜி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப டஃபா கேட்கறாங்க. அதனால பயாலஜி ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க. பிசிக்ஸ்ல வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் தரவு பண்ணுங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு சம்மர் எப்படி சீக்கிரம் போட ட்ரை பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தியரியா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரியாக்ஷன்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணா டேரக்டா அது கேட்பாங்க, அடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் பாதிக்கு மேல ஸ்கோர் பண்ணிடலாம். பயாலஜி 60 ஸ்கோர் பண்ணலாம். பிசிக்ஸ்ல நீங்க 50% ஸ்கோர் பண்ணாலும் போதுமானது. ரொம்ப உங்களுக்கு பிசிக்ஸ், ஏன்னா நிறைய பேருக்கு பிசிக்ஸ் வராது. அதனால நீங்க 50% எய்ம் பண்ணுங்க, ரொம்ப எய்ம் பண்ணணும். கெமிஸ்ட்ரி பயாலஜில கண்டிப்பா நம்ம அடிச்சிடலாம். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சிருங்க. 2027 உங்களுக்கானதான் அமையும். கண்டிப்பா அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்சி கிரேட்டர் தான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் நிலைக்கும். கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பா, கன்சிஸ்டன்சி அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த வே கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால டிசிப்ளினா விட்டுறாதீங்க. டிசிப்ளின் கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆகி ஒரு 2 மணி நேரம் படிக்கிறது அடுத்து விட்டுருவீங்க. இதெல்லாம் நடக்கும். நீட் எக்ஸாம் நடக்கும், நடக்காம இருக்காது. ஆனா இந்த ஒரு வருஷம் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா அடுத்த இங்கிலீஷ்ல ஜாலியெல்லாம் ரொம்ப இருக்க முடியாது. ஆனா ஓகே, ஜாலியா இருக்கீங்க. அதனால அந்த கன்சிஸ்டன்டா உங்களுக்கு ரிப்போர்ட் போட்டுட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு அமையும். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் முகமது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் முகமது. உண்மையிலேயே நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் அவங்களுக்கு எனக்கே தோணுச்சு, லைக் யூ வேர் மோட்டிவேட்டிங் தெம் டு அன் அதர் எக்ஸ்டென்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ முகமது எப்படி ஒரு எம்பிபிஎஸ் கிராஜுவேட்டா எம்பிபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருக்காரோ, அதே மாதிரி நீங்க எல்லாருமே கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களோட ட்ரீம் காலேஜ், உங்களோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல போய் லேண்ட் ஆகணும். அது மட்டும்தான் எங்களோட ஒரே ஒரு நோக்கம். அண்ட் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் வாட்சிங் ஆல் த லைவ்ஸ் தரோலி. கொஷின் ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் நம்ம சேனலில் லைவ் போயிட்டே இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணும்னாலும், என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நாங்களும் இருக்கோம், முகமதும் இருக்கோம். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் following both of us so that உங்களுக்கு தேவையான எல்லாம் இங்க இருந்து கிடைக்கும். Okay, so thank you so much Muhammad for sharing your valuable feedbacks with us. And ஒரே ஒரு தடவை பசங்களுக்கு ஒரு all the best சொல்லிருங்களேன். Year NEET 2026 aspirants, கண்டிப்பா இந்த இயர் உங்களுக்கானதுதான். கண்டிப்பா பாத்துக்கலாம். கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்க, நம்ம ஜெயிக்கிறோம். ஓகே? Yes. Okay my dear, so that's it for the day. அடுத்ததா உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய டாப்பர் ஸ்டாக் வேணும்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. And my dear future doctors, இப்பவே கமெண்ட்ல ஓடி போய் டாக்டர் உங்க பேரு லோடிங், டாக்டர் உங்க பேரு லோடிங் அப்படின்னு கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. நம்ம போடுற கமெண்ட் என்டிஏக்கே கேட்கணும். So let me see the fire. All the very best. God bless you. நன்றி, வணக்கம்.